ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 பல் பூண்டு, 3 பல் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கசகசா, மஞ்சப்பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், தக்காளி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பாவக்காய் ஸ்லைஸாக வதக்கி வச்சுக்கணும், ரவுண்ட் ரவுண்டாக. அடுத்தது கடல மாவு. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அரை மணி நேரம் அதில் ஊற வைக்கணும், பிசைஞ்சு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது மேலே கடல மாவு போட்டு அது பாண்டிங் ஆகிற மாதிரி போடணும். ஓரளவுக்கு தான் போடணும், கடல மாவு ரொம்ப போட வேண்டாம். அது பாண்டிங் ஆகிற மாதிரி போடணும். கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கலாம். என்கிட்ட அரிசி மாவு இல்லை, அதனால் போடலை. அரிசி மாவு போட்டால் நல்லா இன்னும் கிறிஸ்பியாக வரும். பாவக்காய் மட்டும் பாவக்காய் வந்து சுகருக்கு மட்டும் நல்லதில்லை. இது வந்து யூரிக் ஆசிட்டுக்கும் ரொம்ப நல்லது. வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். குழம்பாவோ இல்லை பொரியலாவோ பாவக்காய் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. யூரிக் ஆசிட்டை கம்மி பண்ணும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் கல்லெண்ணெய் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பொங்கும். அதனால் புளியை போட்டு கொஞ்சம் மறுக்கிக்கிறேன். மறுக்கினா பொங்காது. இது ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம். சிம்னி போடலை, ஏன்னா சவுண்டு கேட்கும், அதனால் போடலை. புகைச்சல் ரொம்ப இருக்குது. இப்படி சாப்பிட்டா பாவக்காயோட கசப்பு ரொம்ப இருக்காது. கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது சாம்பாரில் போட்டாலும் இல்லை வத்த குழம்புல போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பாவக்காய் நல்லா வதக்கிட்டு போட்டோம்னா, வேக வச்சிட்டோம்னா கசக்காது ரொம்ப. பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பாவக்காய் வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சது, எங்கள் வீட்டில் காய்ச்ச பாவக்காய். இது கொஞ்சம் கசப்பு இருக்கு தான் இருக்கும். பாவக்காய்னா கசப்பு இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் இது சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கோ இல்லை வத்த குழம்புக்கோ தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.